வெல்கம் டு மடனிஸ் கிச்சன். வாங்க பீன்ஸில் ஒரு பொரியல் பண்ணி காட்டுறேன். பொரியல்னு சொல்லக்கூடாது, இது வந்து பருப்பு சிலின்னு சொல்லுவோம். பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து துவரம்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு துவரம்பருப்பு வந்து பீன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதே அளவு ஈக்குவலாக வந்து பருப்பு போட்டுக்கோங்க. அதில் எது அளக்குறீங்களோ அதில் அளந்துக்கோங்க. கட் பண்ணி ஒரு கப்பில் அளந்து அதே அளவுக்கு துவரம்பருப்பு. கடலைப்பருப்பு போடுவாங்க நிறைய பேர், நாங்கள் துவரம்பருப்பு தான் போடுவோம். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுனாலும் நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து இதுக்கான காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் தண்ணியாக போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, மஞ்சள் பொடி. இதில் வந்து இந்த பருப்பையும் மிளகாயும் சேர்த்து ரொம்ப கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் பருப்பெல்லாம் கூட அப்படியே முழுசாக கூட இருக்கும். அதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. அவ்வளோதான். அப்படியே பீன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலா அரைச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் தேவையானது போட்டு அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், பாதி வெந்துருச்சு இது. இப்போ வந்து நான் அந்த அரைச்சிட்டு வந்து அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துறேன். இதை பாருங்கள், இதை சேர்த்துட்டேன்னா இதை அப்படியே கலந்து விட்டே இருக்கணும். இதில் அரைச்சது வந்து அப்படியே வந்து ஈரமாக இருக்குது அந்த பருப்பு. இதில் கலந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சு வச்சுருந்தோம்னா அப்படியே உதிரியாக ஆகிடும் அந்த அரைச்ச அந்த பருப்பு. அது இந்த பீன்ஸோடு சேர்ந்து அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதை செவக்க வச்சோம்னா அதாவது அதை அப்படி மசாலோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது பாருங்கள் எப்படி செவந்து வருது பாருங்கள். நம்ம அரைச்சி போட்ட அந்த பருப்பு வந்து இந்த மாதிரி உதிரியாக வெந்துட்டு அதிலே நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் நான் சிம்மில் வச்சு மூடி இருந்தேன். நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா செவந்துடும். அது காய்கறியே சாப்பிட மாட்டேன்னு குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க. அப்படியே சாப்பிடுவாங்க. இதில் அப்படியே ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்புங்க. அதையும் சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. இதை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணுது. நிறைய பேர் இதை ஆவியில் வச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் உதுத்து அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி பண்ணிவிடுங்க, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பீன்ஸ் பருப்பு சிலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். கலர் அந்த க்ரீன் கலருக்கும் அந்த பருப்போட அந்த கோல்டன் கலர் அந்த மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.